என்கிட்ட இப்போ வந்து 50 கோழி, தாய் கோழி 50 இருக்குது. இது இல்லாமல் குஞ்சுகள் இருக்குது, வெடை இருக்குது. இப்படின்னு பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான கோழிகள் இருக்குது. நம்ம இந்த 50 தாய் கோழி வந்து பார்த்தோன்னா என்கிட்ட 2 ஏக்கர் பரப்பளவில் என்னோடய பண்ணை அமைச்சிருக்கேங்க. நான் 2 ஏக்கர் பரப்பளவு தான். ஆடு கொஞ்சம் வச்சுருக்கேன், மாடு கொஞ்சம் வச்சுருக்கேன், நாட்டுக்கோழிகள் வச்சுருக்கேன், ரைஸ் மில் வச்சுருக்கிறேன், விவசாயமும் இருக்குது. இந்த 2 ஏக்கர் தான் எல்லாமே நடக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோன்னா நம்ம கோழிகள் எங்கே நிற்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்கணுக்கிட்ட ஒரு சில கோழியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கை தீவனம் கொடுத்து நம்ம வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. மற்ற கோழிகள்லாம் எங்கே மேயுது என்னன்ட்டு நம்ம தேடி தான் பிடிக்கிற சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருக்குல்ல, மழை பெஞ்சாலும் இயற்கையாக தீவனம் கிடைக்கும். அப்படிங்கிறதால பார்த்தோன்னா எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருப்பாங்க. மதிய நேரத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாக கோழிகள் எல்லாமே ஒரு இடத்த வந்து அடையிறதுக்காக வெயிலில் சரியாக சுத்தம் பண்ண சரியாக மேய்ச்சல் மேயாதுங்க. சாயந்தரம் வேலையும் காலை வேலையும் மாலை வேலையில் தான் மேய்ச்சல்லே மேயுங்க. பாய்க்கு நேரங்கள்லாம் பார்த்தோன்னா மேய்ச்சலில் நிற்காது. திரும்ப மதிய நேரத்தில் வந்து அடைஞ்சிக்கும் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா கோழிகள் நிறையா ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த நேரத்தில் கோழிகள் அதிகம் பார்க்குறது சிரமமாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு சில கோழியை காமிப்போம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். என்னுடைய பண்ணையில் பார்த்தா தூய சிறுவிடை கோழி இனங்கள் தான் நான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெருவிடை இல்லை, ஒரே ஒரு பெருவிடை தான் நிற்கும். அது நண்பர் கொடுத்தது கிஃப்டாக கொடுத்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த கோழி மட்டும் தான் நான் பண்ணையில் நிற்கிது. அந்த முட்டையை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துருவோம். அது விடுற முட்டையை பூரா எடுத்து பொரிச்சு சாப்பிட்டாலோ அல்லது நாட்டுக்கோழி முட்டை கேட்கணும் அந்த கோழி முட்டையை விற்றுருவோம். பாய்க்குள்ள முட்டையை தான் நம்ம அவயத்தில் வச்சு குஞ்சுகளாக பொறிப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 2 ஏக்கர் இருக்குது, 3 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கருக்குலாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோழி கூட தாய் கோழி வளர்த்தலாங்க. ஆனால் அந்த 5 ஏக்கர் பரப்பளவில் சுற்றி ஃபென்சிங்கிறது கம்பி வேலியோ அல்லது அடப்பு எதனால் வேணால் இருக்கலாம். நீங்கள் சுற்றி பாதுகாப்புங்கிறது. ஏன்னா இந்த நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்தோன்னா கீரி நிறையா வந்து பிடிக்கும். அடுத்து நாய் வந்து நிறையா பிடிக்கும். இரவு நேரங்களில் பூனைகள் நிறையா வந்து பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா இதுலேருந்து இதுக்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றி கோழியை வளர்க்குறது ஒரு பெரிய சவாலான விஷயம் தாங்க. இதெல்லாம் குஞ்சுகளாக இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த வள்ளூர்னு சொல்லுவாங்க, ராசாலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அவங்க வந்து பார்த்தோன்னா குஞ்சுகளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு 100 கிராம் உள்ள குஞ்சுலாம் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்தா கோழி வளர்க்குறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட எந்த அளவுக்கு பரப்பளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துங்க. இப்போ 2 ஏக்கரில் வந்து பார்த்தோன்னா 1000 கோழி கூட வளர்க்கலாம், 2000 கோழி கூட வளர்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆங்காங்கே இது மாதிரி சின்ன சின்ன கொட்டாயை போட்டுக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன கொட்டையை அமைச்சு வைக்கணும். சின்ன சின்ன கொட்டையை எதுக்கு அமைச்சு வைக்கணும் பார்த்தோன்னா அது நிழல் கண்டிப்பாக தேவை. அல்லது நிழல் உருவாக்க முடியலனாக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கையாகவே பார்த்தோன்னா முந்திரி தோட்டம் வச்சுருப்பாங்க, அல்லது பார்த்தோன்னா சவுக்கு தோட்டம், தேக்கந்தோட்டம், தோப்புகளில் ஈஸியாக வளர்க்கலாங்க. தோப்புகளில் வளர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆள் நடமாட்டம் அப்பப்போ இருக்கணுங்க. ஆள் நடமாட்டம் இல்லைன்னா கண்டிப்பாக நாய் வந்து தினமும் நோட்டம் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து எல்லா கோழியும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆள் நடமாட்டம் இல்லைன்னா அந்த பண்ணையை வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் குஞ்சுகள் எல்லாம் நாய் தான் அதிகமாக பிடிச்சி போயிடுங்க. என்ன நோட்டம் பார்த்தோன்னா எந்த சைடாக ஓட்டம் இருக்குதா, வலி எங்கேயா ஏற்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க. இந்த நாயெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ்